வணக்கம். நான் தான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். இன்றைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் எப்படி வருது, அப்புறம் நியூரோபிளாஸ்டிசிட்டி, பிசியோதெரபி சிகிச்சை, இதை பற்றி தான் பேச போகிறோம். பக்கவாதம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமல் மூளையில் உள்ள செல்கள் இறந்து போவதால் பக்கவாதம் வருது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீட்டில் ப்ளம்பிங் சிஸ்டம் இருக்குல்ல, குழாய்கள் பைப்பு எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். பைப்பில் ஒரு அடைப்பாயிருச்சுன்னா தண்ணி நம்மளுக்கு வராது, ஓகேங்களா. பைப்பில் அடைப்பாச்சுன்னா அது மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாய் ஒரு பைப்பு மாதிரி, இதில் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு ரத்தம் போகாமல் மூளையில் உள்ள செல்கள் இறந்து போகுது. இது பல காரணம் இருக்குது, அடைப்பு மட்டும் காரணம் கிடையாது, ஓகேங்களா. நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர்னால ரத்த குழாய் வெடித்து ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு போகாது, ஓகேங்களா. ஸோ மூளையிலுமே ரத்த குழாய் வெடித்து, ஓகேங்களா, அது பேர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். மூளையிலுமே ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு ஏற்படும். ஸோ இதனால் ஸ்ட்ரோக் வரும், ஓகேங்களா. ஸோ பக்கவாதம் வந்துட்டால் அதுக்கு என்ன சிகிச்சை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கவாதம் வந்துட்டால் என்ன பண்ணலாம்? முதல் அறிகுறி என்ன இருக்கும்? வாய் கோணும், ஓகேங்களா. வாய் கோணும், ரெண்டு கையும் தூக்கணும்னா ஒரு கை ஏறும் ஒரு கை இறங்கும், ஓகேங்களா. ஃபேஸு ஆம்னா கை, ஒரு ரெண்டு கையை தூக்கணும்னா ஒரு கை ஏறும், பாதிக்கப்பட்ட கை ஏறாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு குளரும், ஓகேங்களா. பேச்சு குளரும், ஓகே, ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். சரி, இப்போ பக்கவாதம் வந்த உடனே என்ன பண்ணணும்? உடனடியாக அருகில் உள்ள, ஓகேங்களா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏன்னா இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி எதனால் பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி உடனே சிகிச்சை அளிக்கணும். ஆரம்ப கட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம். இனிஷியல் ட்ரீட்மெண்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடைப்பு இருக்குன்னா அடைப்பாகி மூளைக்கு ரத்தம் போகாமல் செல்கள் செத்துக்கிட்டு இருக்கும். நேரம் ஆக 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 மூளையில் உள்ள செல் செத்துக்கிட்டே போகும். மூளையில் உள்ள செல்கள் தான் நம்மளை பேசுறது, கைகாலை மடக்கிறது, நீட்டுறது, விரல்களை அசைக்கிறது, யூரின் போகிறது, மோஷன் போகிறது எல்லாமே மூளை தான், ஓகேங்களா. ஸோ மூளையில் உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் உடனடியாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்து நரம்பியல் டாக்டர், ஓகேங்களா, நியூராலஜிஸ்ட்டை பார்த்து அதில் ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பண்ணணும், ஓகேங்களா. எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து அதில் அடைப்பா அல்லது ரத்த கசிவா எதனால் பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு அந்த தன்மையை கண்டறிந்து உடனடியாக, ஓகேங்களா, நியூராலஜிஸ்ட் சிகிச்சையை ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா. ஆரம்பித்து முடித்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. 3 டேஸ்க்கு அப்புறம் பிசியோதெரபி சிகிச்சையை நரம்பியல் நிபுணர்களை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டுக்கு மாற்றுவாங்க. வார்டுக்கு மாற்றினா உடனே நல்லா தெரிஞ்சுக்காங்க, மூளையில் உள்ள செல் செத்தது தான், ஓகேங்களா. பிரெயினில் வந்து ஒரு தடவை செல்கள் செத்துச்சுன்னா திருப்பி வளரவே வளராது, ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நரம்பியல் டாக்டர், நியூராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் அடைப்பு இருந்ததுன்னா அந்த அடைப்புக்கு மாத்திரை கொடுப்பாங்க. எதனால் ஸ்ட்ரோக் வந்திருக்கு? ப்ரெஷர்னால் வந்திருக்கா, அல்லது சுகர்னால் வந்திருக்கா, அல்லது ட்ரிங்க்ஸ்னால் வந்திருக்கா, ஸ்மோக்கிங்னால் வந்திருக்கா, எதனாலன்னு சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிச்சி, அடைப்பு இருந்துச்சு இல்லை கொழுப்பு அடைச்சிக்கிடுச்சு, சில பேர் உடல் பருமனாக இருந்து கொழுப்பு அடைச்சிக்கிட்டாலும் பக்கவாதம் வரும். ஸோ அது எதனால் வருதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சி, அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஏட்ரோவேஸ்டட்டின், எக்கோஸ்பிரின், இந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுப்பாங்க அடைப்பு இருந்தால், ஓகேங்களா. ப்ரெஷர் இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஆனால் மூளையில் உள்ள செல்கள் செத்தது தான், ஓகேங்களா. மூளையில் உள்ள செல்கள் செத்து தழும்பு ஆயிரும், ஓகேங்களா. இப்போ ரைட் சைடு மூளை லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடு மூளை ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பேர் என்னன்னா டீகசேஷன் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், டீகசேஷன் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடு மூட லெஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடு மூட ரைட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஒரு நபருக்கு ரைட் சைடில் வந்து பக்கவாத அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கைகால்கள் செயல் இழந்து விடும். இதை தான் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ மூளையில் உள்ள அடைப்பை, அதாவது ஒரு சுருக்கமாக சொல்கிறேங்க, குழாயில் தண்ணி வரலை, ஓகேங்களா. குழாயில் தண்ணி வரலை, அதுக்கு காரணம் அடைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து விட்டுறோம். அதாவது ரத்த குழாய்களில் உள்ள அடைப்பை வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் மூலமாக அதை கிளியர் பண்ணிடுவாங்க, அடைப்பு போயிடும். அடைப்பு போனாலும் ஆரம்ப கட்டத்தில் அடைப்பினால மூளையில் உள்ள செல்கள் செத்துருக்கும் இல்லையா, ஓகேங்களா. கொஞ்சம் செல்கள் செத்து போயிருக்கும். அந்த செத்த செல் வளரவே வளராது. அதனால தான் பக்கவாதம் வந்தவங்களுக்கு சில பேருக்கு பேச்சு வராமல் இருக்கும், சில பேருக்கு கைகள் இயங்காமல் இருக்கும், ஒரு சைடு வழங்காமல் படுத்திருப்பாங்க. அதை போய் பிசியோதெரபி மருத்துவர்கள், அதாவது நாங்கள் போய் சிகிச்சை அளிக்கிறோம் இல்லையா, இந்த மூமெண்ட்டு எல்லாமே பிரெயினில் போய் பதிவாகும், ஓகேங்களா. திருப்பி சொல்ல வரேன், மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே தெரியும் உங்களுக்கு, அடைப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ரத்த கசிவு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்.
மூளையில் உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா திருப்பி வளரவே வளராது. ஓகேங்களா? அந்த மூளையில் உள்ள செல்கள் தான் நடக்கிறது, போகிறது, வர்றது, அதாவது கைகால்களை அசைக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து மூளை தான். ஓகேங்களா? அப்போ பிசியோதெரபி மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே ரீஸ்டோரேஷன் ஆகும். திருப்பி சொல்ல வரேன், அந்த அசைவுகள் கைகால்கள் ஏற்கிறதுல ஃபங்க்ஷன்ஸ், மடக்கிறது, நீட்டுறது, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ரீஸ்டோர் பண்ண வைக்கிறோம். இதுதான் ஃபிசியோதெரப்பி. இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ ஒருத்தருக்கு ரைட் சைடில் வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா, லெஃப்ட் சைடு கைகால் வழங்காமல் போச்சு, அதுக்கு அதாவது பேரலிசிஸ் ஆயிடுச்சுன்னா பிசியோதெரபி சிகிச்சை அளிக்க ஓகேங்களா, இந்த நிகழ்வுகள் எல்லாமே மூளையில் பதிவாகும். இந்த நிகழ்வுகளை பதிய வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஃபிசியோதெரப்பி திருப்பி சொல்ல வரேன், மூளையில் செல்கள் செத்துச்சுன்னா ஃபிசியோதெரப்பி அசைவுகள் கொடுத்து இந்த நிகழ்வுகளை மூளையில் பதிய வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்ல வர்றதுனா, மூளையில் செல்கள் செத்து அது தழும்பாயிரும். அதாவது பிரெயினில் உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா அதுக்கு பேர் டீஜெனரேஷன். ஓகேங்களா? அதாவது நரம்புகள் வளரணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரீஜெனரேஷன். தண்டுவடத்தில் நரம்போட செல்கள் வளரும், அது பேர் ரீஜெனரேஷன். மூளையை பொறுத்த வரைக்கும் செல்கள் ஒன்ஸ் செத்துச்சுன்னா, அதாவது ஒன்ஸ் டீஜெனரேஷன்னா ரீஜெனரேஷன் இட் வில் நாட் அக்கர், நடக்கவே நடக்காது. சரி, ஓகே டாக்டர், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி மட்டுமே சிகிச்சை. ஆரம்ப கட்டத்தில் நரம்பியல் நிபுணர்கள் அந்த அடப்பை எடுத்துருவாங்க, ரத்த கசிவை சரி பண்ணிடுவாங்க. கைகால்களை இயங்க வைக்கிறதுக்கு, மூளையை இயங்க வைக்கிறதுக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை தான் அளித்தாக வேண்டும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு, அதாவது ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங், ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு கைகாலெலாம் ரொம்ப டைட்டாக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கொலன்னு இருக்கும், அது ஸ்டேஜ் ஆஃப் செரிப்ரல் ஷேக். ஆரம்பத்தில் கொலன்னு இருக்கும், அதாவது ஃப்ளாசிட். அது திருப்பி என்னாகும், இறுக ஆரம்பிக்கிறப்ப அதிகமாக இறுக ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக இறுகாமல் இருக்கிறதுக்காக பிசியோதெரப்பி, ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங் இந்த மாதிரி பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூளையில் வந்து செல்கள் செத்து போயிடும், செத்து அது தழும்பாயிரும். ஓகேங்களா? அந்த செல்லு தான் மடக்கிறது, நீட்டுறது, பேசுறது எல்லாத்தையும் சொல்கிறது. ஓகேங்களா? அந்த செல்லு வளரவே வளராது. ஆனால் பிசியோதெரப்பி மூவ்மெண்ட் பண்ண அந்த செல்களோட வேலையை பக்கத்தில் உள்ள செல்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபிசியோதெரப்பி சிகிச்சை வந்து பக்கவாத நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு பண்ணுறீங்க. பக்கவாதம் வந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே, ஓகேங்களா, அதாவது பக்கவாதம் வந்து சில பேர் 1 வருஷம் கழிச்சு பிசியோதெரப்பிக்கு வருவாங்க, அதுவும் தப்பு. ஆரம்ப கட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம். இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை நாடி உடனடியாக சிகிச்சை டிஸ்சார்ஜ் ஆன உடனே விடாமல் ஃபிசியோதெரப்பி 6 மாதத்துக்கு பண்ணணும். ஏன்னா மொதல் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். நாள் ஆக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அது வேறு விஷயம். ஆரம்பகட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசியோதெரப்பியை விடாமல் செய்யுங்க, பயனடைங்க. பக்கவாதத்துக்கும் ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிகிச்சை. நரம்பியல் டாக்டர்களே வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வாரத்தில் 1 நாள் ஃபிசியோதெரப்பி எடுக்கிறேன், 2 நாள் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுத்துக்கிறேன், அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை ரெகுலராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாத நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்ன, பக்கவாதம்னா என்ன, அடப்புனா என்ன. திருப்பி சொல்ல வரேன், மூளையில் உள்ள செல்களை வளர வைக்கிறதுக்கு அலோபதியிலே மாத்திரம் இல்லை, ஹோமியோபதியும் இல்லை, சித்தாவளி இல்லை, எந்த துறையிலுமே கிடையாது. மூளையில் உள்ள செல்கள் செத்தது தான், அது இயற்கை. அதை திரும்பி வளர வைக்க முடியாது. ஆனால் அந்த மூளையில் உள்ள செல்கள் தான் நடக்கிறது, பேசுறது, கைகால் ஃபங்க்ஷன் ஆகிறது, நம்ம எழுதுறது, நம்மளை சிந்திக்கிறது, இது எல்லா நிகழ்வுகளையும் கொடுக்கறது மூளையில் உள்ள செல்கள். அந்த செல்கள் செத்து போச்சுன்னா, ஓகேங்களா, ஸோ பக்கவாத நோயாளிகளுக்கு அது எல்லாமே, சில பேருக்கு சிந்திக்கும் திறன் கூட போகும், பக்கவாத நோயாளிகளுக்கு சிந்திக்கும் திறன் போகும், சில பேருக்கு பேச்சு போகும், சில பேருக்கு கை விரல்கள் வராமல் போகும். இதுக்கெல்லாம் காரணம் மூளையில் உள்ள செல்கள் செத்து போகிறது. மூளையில் உள்ள செத்து போச்சுன்னா அது திருப்பி வளராது. நம்ம இந்த தெரப்பி கொடுக்க பிசியோதெரப்பி கொடுக்க இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாமே மூளையில் பதிவாகும். ஓகேங்களா? பேச்சு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி பண்ணுவாங்க. ஸ்பீச் தெரப்பிஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா ஸ்பீச் திரும்ப கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த தெரப்பி சிகிச்சைகள் மூலியமாக தான் வரும். அதனால தான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை வந்து கடவுளுக்கு இணையாக ட்ரீட் பண்ணுறாங்க சமுதாயத்தில். ஏன்னா ஒரு பக்கவாத நோயாளி உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது. அவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட, அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கையை தூக்குனா கை கீழே பொத்துன்னு விழுகும், காலை தூக்குனா கால் கீழே பொத்துன்னு விழுகும். அவங்க பக்கவாதம் ஏற்பட்டு எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்து பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் பிசியோதெரப்பி மருத்துவர்களோட பங்கு முக்கியமான பங்கு. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசியோதெரப்பி சிகிச்சையை விடாமல் செய்யுங்க.
பக்கவாதத்துக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், அடைப்புக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அடைப்புக்கு கொடுப்பாங்க, பக்கவாதத்துக்குன்னு மருந்து மாத்திரை கிடையாது. பிசியோதெரபி மட்டும்தான் சிகிச்சை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத நபர்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. செய்வனைனால அப்படி ஆயிடுச்சு, கிராமத்து பக்கம்னா நானும் பார்க்குறேன், செய்வனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்வனை எடுக்க போகிறேன் நிறைய பணம் வேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன்னு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தவறுதலான விஷயம். பிசியோதெரபி சிகிச்சை மட்டும்தான் எடுக்கணும். பிசியோதெரபி சிகிச்சை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது. PNF, ப்ராப்ரிசெப்டிவ் நியூரோ மஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக், நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி, மோட்டார் ரீலைனிங் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது ஸ்ட்ரோக்குக்கு. ஓகேங்களா? ஸோ பிசியோதெரபி மருத்துவர்களை நாடுங்கள், சிகிச்சை அளியுங்கள். நன்றி.